ஜாவா ஆப்ரேட்டர்ஸ் இந்த கான்செப்ட் இந்த பர்டிகுலர் வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்? ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி தெரியாதவங்க, இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டா அப்படின்றவங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த ஆப்ரேட்டர்ஸை அவங்க ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்து வரக்கூடிய கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்ஸு எல்லாமே ஈஸியாக ஃபாஸ்ட்டாக அவங்களால லேர்ன் பண்ணிட முடியும். ஓகே, அப்போ மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காதா அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் நான் எக்ஸ்ட்ரா ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்கு இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் ஒரு கான்செப்ட் படிக்கும் பொழுது ரியல் டைமில் நம்ம ஒரு சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணி அதில் எப்படி அது ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த கான்செப்ட் எப்பவுமே உங்களுக்கு மறக்காது. அதே மாதிரி நீங்கள் ஃப்யூச்சரில் ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய ப்ராஜெக்ட்ஸில் உங்களுக்கு ஈஸியாக எந்த கான்செப்டை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும், இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். ஓகேவா? அதனால தான் ரியல் லைஃப் எக்ஸாமோட நம்ம மேட்ச் பண்ணி கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஆப்ரேட்டர் அப்படின்றது ஸ்பெஷலான சிம்பிள்ஸ். ஓகே, ஈக்குவல் டு சைன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு சிம்பிள். ஸோ அந்த சைன் ஜாவால எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஸோ ஈக்குவல் டு அப்படின்றது என்ன சொல்கிறாங்கன்னா, ஜாவால அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்ட்டு சொல்றாங்க. இது எந்த இடத்துல பயன்படுத்துறாங்கன்னா வேரியபிளுக்கு கூட பயன்படுத்துவாங்க. ஸோ வேரியபிள் என்ன சொல்றாங்கன்னா ஜாவால ஆப்பரண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எப்போ ஒரு ஆப்ரேட்டர் கூட சேர்ந்து யூஸ் பண்ணும்போது அதை ஆப்பரண்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ இந்த ஈக்குவல் இருக்கு இல்லையா, இதுக்கு லெஃப்ட் சைடு அதாவது ஃப்ரண்ட்ல ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடு ஒரு வேல்யூ கொடுத்துக்கிறேன். இதுதான் என்னுடைய ஃபார்மேட். அப்போ இந்த 10 இருக்கு இல்லையா, இந்த 10ன்ற வேல்யூ என்ன பண்ணோம்னா ஏன்ற வேரியபிள்குள்ள போயிட்டு வேல்யூவா அசைன் ஆயிக்குது. இதுதான் அதனுடைய ஒர்க். ஸோ இதுதான் ஃபார்மேட் அப்படின்னா கிடையாது. ஸோ ஏ ஈக்குவல் டு அகைன் நம்ம என்ன பண்ணலாம், ஏ பிளஸ் பி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்பரண்ட் ஒரு ஆப்ரேட்டர் கூட வந்திருக்கு. ஸோ இப்படியும் நம்ம கொடுக்க முடியும். ஸோ இது ஒரு அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். இது கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்பரண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ஒரு ஆப்பரண்ட்டும் நம்ம பயன்படுத்தலாம், இல்லை ரெண்டு ஆப்பரண்ட்டும் நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கு மேற்பட்ட ஆப்பரண்ட்ஸ் கூட நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஆப்ரேட்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைப் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டருடைய யூஸ் என்ன? பேசிக்கான மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன். ஸோ ரொம்ப பேசிக் அப்படின்னா என்னென்ன, ரெண்டு நம்பரை ஆட் பண்ணுறதுக்கு, ரெண்டு நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மாடுலோ டிவிஷன் இதுக்கெல்லாமே பயன்படும். ஸோ அவ்வளோதானா? இதை நம்ம எதுக்கு எக்ஸ்ட்ரா பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ரியல் லைஃப்ல என்ன சுச்சுவேஷன்ல வந்தால் எந்த ஆப்ரேட்டர் பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது தான் நான் அடுத்தடுத்த எக்ஸாமோட ஒரு ப்ரோக்ராமோட நான் காட்ட போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், யூஸ்ஃபுல். ஸோ ஃபர்ஸ்ட் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒருத்தர் போறாரு, அங்கே 500 rupeesக்கு ஃபுட்டு சாப்பிட்றாரு. அதுக்கப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் ஒரு 200 rupeesக்கு சாப்பிட்றாரு. இப்போ நான் மொத்தமாக ஒரு பில் பே பண்ணணும். அது எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்றத ஒரு ஜாவா ப்ரோக்ராமாக நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸும் நம்ம எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு காஸ்ட்டை பேஸ் பண்ணி ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணுங்க. அடுத்து டோட்டல் கண்டுபிடிக்க ஒரு வேரியபிளும், அடுத்து ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுங்க அப்படின்ட்டு இந்த ஸ்டெப்பை பேஸ் பண்ணி தான் நம்ம ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணிக்க போகிறோம். ஓகே, இப்போ நான் யூஸ் பண்ணக்கூடிய டெக்ஸ்ட் எடிட்டர் ஆர் நம்ம ப்ரோக்ராமை கம்பைல் அண்ட் ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய எடிட்டர் என்னன்னா எக்லிப்ஸ். ஸோ இந்த சாஃப்ட்வேரை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவை ஃபஸ்ட்டு அப்போ தான் நான் எக்லிப்ஸை இன்ஸ்டால் பண்ண போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்லிப்ஸ் சாஃப்ட்வேரை நான் ஓப்பன் பண்ணியாச்சு. அதில் டெஸ்ட் அப்படின்ற நேமில் ஒரு ஜாவா ஃபைலை கிரியேட் பண்ணிக்கிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பப்ளிக் கிளாஸ் டெஸ்ட், இதான் ஃபைல் நேம். இப்படி தான் இருக்கும். அதுக்கு உள்ள அதாவது கர்லி பிரேஸ்க்கு உள்ள இந்த பாடிக்குள்ள ஒரு மெயின் ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகும். அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள அதாவது கர்லி பிரேஸ்க்குள்ள தான் நம்மளுடைய ப்ரோக்ராம் கூட இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம 500 rupees ஃபுட்டு அதுக்கான ஒரு வேரியபிள், அந்த வேரியபிளுக்கு டேட்டா டைப் கொடுக்கணும். ஏன்னா 500 அப்படின்றது ஒரு ஹோல் நம்பர். அப்போ இன்ட் கொடுத்துட்டு ஃபுட் பில் அப்படின்ற ஒரு நேம் கொடுக்குறோம். இதுக்கு பதிலாக நீங்கள் வேற எந்த நேம்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபுட் பில் கொடுத்துட்டு ஈக்குவல் டு கொடுத்துட்டு 500. அப்போ 500 அப்படின்ற அந்த வேல்யூ ஃபுட் பில்குள்ளே போயிட்டு ஸ்டோர் ஆகிக்கும். அதே மாதிரி ட்ரிங்க் பில்க்கு 200 rupees அப்படின்றத உள்ள கொடுத்துரும். அடுத்தது ரெண்டே ஆட் பண்ணணும் இல்லையா, அதுக்கு ஒரு வேரியபிள் இன்ட்டு டோட்டல் பில் ஈக்குவல் டு கொடுத்துட்டு ஃபுட் பில் பிளஸ்
ட்ரிங்க் பில். ஓகே, இங்கே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் இது அடிஷன் ஆப்ரேட்டர் பிளஸ். ஓகே, இப்போ ரெண்டும் ஆட் ஆகி டோட்டல் பில்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் செமிகோலன். ஸோ இந்த சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மெசேஜை வந்து நீங்கள் நம்ம டபுள் கொட்டேஷன் இருக்கக்கூடிய மெசேஜ் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இந்த மெசேஜோட சேர்ந்து வேரியபிள் இருக்கக்கூடிய ஸ்டோராக இருக்கக்கூடிய வேல்யூ எடுத்துட்டு வந்து டிஸ்பிளே பண்ணலாம் கன்சோல்ல. ஓகே, கன்சோல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து ப்ளஸ் கொடுத்துட்டு இந்த டோட்டல் பில் இருக்குல்லையா, இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறீங்க. இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் F11 ப்ரெஸ் பண்ணுங்க ஆர் ரன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுடைய கன்சோலில் அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ டோட்டல் வந்து 700 rupees வந்து அவர் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு பில் பே பண்ணணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ஷன் ஆப்ரேட்டருக்கான ரியல் லைஃப் கொஸ்டின். இப்போ ஒரு கடைக்கு போறீங்க, அங்கே ஒரு பொருள் வாங்குறீங்க 500 ரூபாய். அடுத்து அந்த கடைக்கார்ட்ட நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா சேஞ்ச் இல்லாமல் 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க. 500 ரூபாய் இல்லாமல் 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க. அப்போ அந்த கடைக்காரர் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றத கொஸ்டின். ஸோ அதுக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம் அண்ட் எப்படி வந்து ஜாவா ப்ரோக்ராம் ரைட் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள் வந்து ஒரு பொருளுடைய விலை, டோட்டல் காஸ்ட். இந்த வேரியபிள் எதுக்காக கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த பொருளுடைய விலை 500 ரூபாய். அடுத்த அமௌண்ட் பெய்டு, இந்த வேரியபிள் வந்து நான் பே பண்ணது 1000 ரூபாய், அதுக்கான வேரியபிள். அடுத்தது இப்போ சேஞ்ச் அவர் கொடுக்கணும், அந்த கால்குலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு அமௌண்ட் பெய்டு வேரியபிள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டோட்டல் காஸ்ட் வேரியபிள் கொடுக்கணும். இப்போ இதுல இருந்து இந்த வேரியபிளை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும் பொழுது தான் நமக்கு அந்த டிஃபரன்ஸ், அதாவது சேஞ்ச் வந்து நம்மளுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்றது கிடைக்கும். இப்போ இந்த வேரியபிள்ல ஸ்டோரா இருக்கக்கூடியதை நம்ம டிஸ்பிளே பண்ணணும். ஸோ பிளஸ் கொடுத்துட்டு சேஞ்ச் இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணலாம். ஓகே, இப்போ கடைக்காரர் எவ்வளோ எனக்கு கொடுப்பாரு, 500 ரூபாய் ரிட்டர்ன் எனக்கு கொடுத்துருவாரு. ஆப்ரேட்டர்ல நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர். ஓகே, இது வந்து ஆஸ்டிக் சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு பொருள் எடுக்கிறேன், அதோடைய விலை வந்து 50 ரூபாய். நான் வந்து அதே மாதிரி ஒரு 10 பொருளை வந்து வாங்கியிருக்கேன். அப்போ ஒரு பொருளுடைய விலை 50 ரூபா, அதே மாதிரி நான் 10 பொருள் வாங்கும்போது அப்போ மொத்தம் வந்து நான் எவ்வளோ அமௌண்ட் வந்து அந்த ஐட்டத்துக்கெல்லாம் பே பண்ணணும் அப்படின்றது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கான ஜாவா ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பொருளுடைய விலை, அதுக்கான வேரியபிள் வந்து ப்ரைஸ் பெர் ஐட்டம் ஈக்குவல் டு 50 rupees. அடுத்து எத்தனை பொருள் வாங்கியிருக்கேன், குவான்டிட்டி ஈக்குவல் டு 10, 10 பொருள் வாங்கியிருக்கேன். அப்போ டோட்டல் கண்டுபிடிக்க டோட்டல் காஸ்ட் ஈக்குவல் டு ப்ரைஸ் பெர் ஐட்டம். இப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர் தான் மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேட்டர், மல்டிப்ளிகேஷன் குவான்டிட்டி. இப்போ 10 into 50ன்றது நம்மளுக்கு மல்டிப்ளை ஆயிருக்கும். அதோடைய ரிசல்ட் வந்து டோட்டல் காஸ்ட்ல ஸ்டோர் ஆயிருக்கும். இப்போ அதை பிரிண்ட் பண்ணிக்க போறோம். ஸோ பிளஸ் டோட்டல் காஸ்ட் அப்படின்றத கொடுத்தாச்சு. ஸோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்றோம். ஸோ 500 ரூபாய் நான் வந்து அந்த கடைக்காரருக்கு பே பண்ணணும். டிவிஷன் ஆப்ரேட்டர். ஸோ இதுக்கான ரியல் லைஃப் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் இருக்கு, அதை 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு ஈக்குவலா ஷேர் பண்ணணும். அப்போ ஒரு ஃப்ரெண்டுக்கு நீங்க எவ்வளவு கொடுத்துருப்பீங்க அப்படின்றதான் கொஸ்டின். ஸோ இதுக்கான ப்ரோக்ராம் நம்ம ரைட் பண்ணிக்க போறோம். இருக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட்டுக்கு டோட்டல் அமௌண்ட் ஈக்குவல் 1000 அப்படின்றதுக்கு ஒரு வேரியபிள். அடுத்து நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க, 4. ஓகே, அதுக்கு ஒரு வேரியபிள். அடுத்தது ரிசல்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு அமௌண்ட் பெர் ஃப்ரெண்டுக்கு எவ்வளவு கொடுக்க போறோம் அப்படின்றதுக்கு ஒரு வேரியபிள். ஸோ டோட்டல் அமௌண்ட் டிவைட், ஓகே, பேக் ஸ்லாஷ் கொடுத்துட்டு நம்பர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டிவைட் எப்படி போடணும், பேக் ஸ்லாஷ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் சிஸ்டம் டாட் பிரிண்டெல்என்ல இந்த வேரியபிளை பிரிண்ட் பண்ணிக்க போறோம். ஸோ பிளஸ் கொடுத்துட்டு அமௌண்ட் பெர் ஃப்ரெண்ட் அப்படின்றத கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ ரன் பண்ணிக்கலாம். ஸோ ஒருத்தருக்கு 250 ரூபா நம்ம கொடுக்க போறோம். நெக்ஸ்ட் பார்க்க போறது மாடுலஸ் ஆப்ரேட்டர். ரிமைண்டர் கண்டுபிடிக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பீட்சா எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த பீட்சால வந்து 11 ஸ்லைஸ் இருக்கு. அந்த 11 ஸ்லைஸை 3 பேருக்கு ஈக்குவலா பிரிச்சு கொடுக்கணும். அப்படி பிரிச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா மிச்சம் எத்தனை ஸ்லைஸ் ஆஃப் பீட்சா ரிமைனிங் இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். வேரியபிள் டோட்டல் ஸ்லைசஸ் ஈக்குவல் டு 11. அடுத்து நம்பர் ஆஃப் பீப்பிள் வந்து 3. அடுத்து லெஃப்ட் ஓவர் ஸ்லைசஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஸ்லைசஸ். இதில் மாடுலஸ் ஆப்ரேட்டர் நம்பர் ஆஃப் பீப்பிள் கொடுத்துட்டு ஸோ அவுட்புட் இதில் ஸ்டோர் ஆயிருக்கும். அதை நம்ம இந்த இடத்துல லெஃப்ட் ஓவர் ஸ்லைசஸை பிரிண்ட் பண்றோம். இப்போ சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிட்டு கண்ட்ரோல் பிளஸ் F11 கொடுத்துட்டோம்னா லெஃப்ட் ஓவர் ஸ்லைசஸ் வந்து 2 இருக்கும். உங்களுக்கான கொஸ்டின் பார்க்க போறோம். 48 ஆப்பிள் இருக்கு, 6 பேஸ்கெட் இருக்கு. ஒரு பேஸ்கெட்லயும் எத்தனை ஆப்பிள் போட முடியும் அப்படின்றத நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ ஜாவா ப்ரோக்ராமை ரைட் பண்ணுங்க. எந்த ஆப்ரேட்டர் கரெக்டா இருக்கோ அதை அப்ளை பண்ணுங்க. கரெக்டான ஆப்ஷனை கண்டுபிடிச்சிட்டு
கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் லைக் கொடுத்தா மட்டும்தான் இந்த வீடியோவை யூடியூப் கொண்டு போயிட்டு இன்னொருத்தவங்களுக்கு காட்டும். இல்லைனா இந்த வீடியோ யாருக்குமே யூஸ் இல்லாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.